1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனிடையே வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன? விசுவாசிகளுக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக, சபையிலுள்ள குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளுக்காக நாம் உலகத்தாரிடத்தில், அநீதி உள்ளவர்களிடத்தில் போக துணிகிறது என்ன என்று இன்று பவுல் நம்மை கேட்கிறார். ஒருவேளை இது கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இது இன்று நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் பொருந்துவதாய் இருக்கிறது. வழக்காடும் போது நாம் ஏன் தேவ அன்பையும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலையும் பெறுவதில்லை? ஒவ்வொரு ஆராதனை முடிவிலையும் நம் மக்களை ஆசீர்வதிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக என்று நாம் கூறுகிறோம். ஆனால் வாக்குவாதங்கள் உண்டாகும்போது, பிரச்சனைகள் உண்டாகும்போது, வழக்குகள் உண்டாகும்போது இதை நாம் மறந்து விடுகிறோம் பிரியமானவர்களே. ஆகவே தான் உலக பிரகாரமாக அவைகளை தீர்த்து கொள்ள நாம் முற்படுகிறோம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? தேவ தூதர்களையும் நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிற நாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியினால், கிருபையினால், தேவனுடைய அன்பினால் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிற நாம், பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிற நாம் உலகத்தை நியாயம் தீர்ப்போம் என்று அறிந்திருக்கிறோமா? பவுல் இதை மிகைப்படுத்தி சொல்லவில்லை பிரியமானவர்களே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவும் இதை தான் சொல்லுகிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அவள் மனம் திரும்பிய மைந்தர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்கள், தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நீதியினால நீதிமானாக்கப்பட்டவர்கள். அவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் இயேசு கிறிஸ்து, யோனாவிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நின்று மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதெல்லாம் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். ஒருவேளை அந்த சாலமோனின் ஞானத்தை தேடி வந்த அந்த ஸ்திரீ ஞானத்தின் மீது வாஞ்சையாக இருந்தபடியினால, ஞானத்தை தேடிக்கொண்டே இருந்தபடியினால தேவ ஞானத்தையும் தேடி கண்டடைந்தாள் என்பது இங்கு உறுதிப்படுகிறது பிரியமானவர்களே. ஆகவே தேவ ஞானத்தை கண்டடைந்த அந்த ஸ்திரீயும் இந்த சந்ததியாரோடே எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அதாவது அவளும் நியாயம் தீர்க்க கூடியவளாக நிற்பாள் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். ஆகவே பவுல் இந்த இடத்துல நம்மை குறித்து மிகைப்படுத்தி சொல்லவில்லை. மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டிய நாம் இந்த உலகத்தில் வருகிற, குடும்பத்தில் வருகிற, சபைக்குள்ளாக சகோதரர்களுக்குள்ளாக வருகிற சிறிய பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருப்பது ஏன் என்று அவர் கேட்கிறார். இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்கள் சபைகளில் இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையிலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்வு காண கூட பெரிய பெரிய கமிட்டி, பெரிய பெரிய ஆட்கள் அதில் தலைமை வகிக்கிறாங்க. பவுல் அந்த காலத்திலே சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காரு? இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற விஷயம் இல்லை. நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய போராட்டத்தை போராடுங்க. ஏன்னா நீங்கள் பரிசுத்தவான்களையும் நியாயத்தீர்க்க போகிறீங்க ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் சமயத்தில். அவை இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியத்திலலாம் நேரத்தை வீணடிக்காதீங்க. அதெல்லாம் உங்கள் சபையில் உள்ள
அற்பமாய் எண்ணப்படுகிற மக்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அதை நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டிய தேவை இல்லை என்று வலியுறுத்துகிறார். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன், சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? ஒரு விவேகி கூட இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவ அன்பையும் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு விவேகி உங்கள் மத்தியில் கிடையாதா? சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வர வேண்டுமே என்ற தாகம் இல்லாதவர்களாக, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி தான் நாங்களும் சண்டை சச்சரவுகளோடு கூட இருக்கிறோம் என்று அவ்விசுவாசிகளுக்கு முன்பதாகவும் இப்படிப்பட்டவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வருத்தத்தோடு கூட பவுல் இங்கு சொல்லுகிறார். நீங்கள் ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? இது ஒரு பெரிய சத்தியம். இன்னைக்கு யாருமே அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை. உடனே கொடி பிடிச்சிடுறாங்க, உடனே பெட்டிஷன் போட்டுடுறாங்க, உடனே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. நஷ்டத்தை ஏன் பொறுத்து கொள்ளுகிறதில்ல? ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம திரட்டின பணம், நம்ம சம்பாதித்த சொத்துக்கள், ஆகவே அதில் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்ல. இல்லை, யார் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுவாங்க, யார் அநியாயத்தை சகித்து கொள்ளுவார்கள் என்றால், தேவ அன்பை பெற்று கிறிஸ்துவின் மனநிலையை புரிந்து கொண்டவர்கள். ஏன்னா கிறிஸ்து நமக்காக அநியாயத்தை சகித்தார், நமக்காக தன்னுடைய ஜீவனையே நஷ்டப்படுத்தினார், ஆனால் அதை லாபமாக பெற்றுக்கொண்டார். இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் அநியாயத்தை சகித்து கொள்ள முடியும், நஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியும். இப்போ நாம் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறவில்லை. அவர் செய்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தவில்லை. அவர் சிலுவையில் தன்னையே நமக்காக பலியாக்கின அந்த காரியம் நம்ம ஒன்றுமே செய்யவில்லை. நாம் கடினப்பட்டு போயிருக்கிறோம், நம்முடைய மனம் கடினம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது இதன் அர்த்தமாகிறது. பிரியமானவர்களை, இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம், ஒரு தொழிலாளி தன்னுடைய விவசாயத்தில் கிடைத்த எல்லா காய்கறிகளையும் மூட்டையாக சுமந்து நடந்து வருகிறத பார்க்குறோம். அவருக்கு ஒரு பெரிய திருப்தி, அவருடைய முகத்தில் ஒரு புன்னகை. இப்படிப்பட்டவர் மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்க முடியாது பிரியமானவர்களை. ஆகவே தான் இன்று பாவ மன்னிப்பு நிச்சயம் உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்தார் என்ற அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக, நாம் சுமையில்லாதவர்களாக இருந்தால் மற்றவர்களுடைய பாவத்தை நாம் சுமக்க முடியும், மற்றவர்கள் செய்கிற துரோகத்தை சகித்து கொள்ள முடியும், மற்றவர்கள் நமக்கு இழைக்கிற நஷ்டத்தை நாம் பொறுத்து கொள்ள முடியும். ஆகவே பாவ மன்னிப்பு நிச்சயம்தான் முக்கியம் பிரியமானவர்களை. அதை பெற்றோம் என்றால் நாம் இவைகளை எல்லாம் செய்ய முடியும். நம்முடைய பாவத்தை நாமே சுமக்கும்போது நம்முடைய பாவத்தை மறைக்க நம்ம மற்றவர்களை குறை சொல்வோம். இயேசு நம் பாவங்களை சுமந்தார், தேவன் நம் பாவங்களை மன்னித்தார். ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் நம்மை விடுவிப்பதும் மற்றவர்களின் பாவங்களை சுமக்க செய்வதும் இந்த நம்பிக்கை தான். எனக்கு இப்போ பாவம் இல்லை, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். ஆகவே இவர்கள் சாற்றுகிற குற்றம், அந்த குற்றச்சாட்டு என்னை ஒன்றும் செய்ய போவதில்லை. ஆகவே நான் அதை சகித்து கொள்வேன், அதை சுமந்து கொள்வேன். என் தேவன் எனக்காக என்னுடைய பாவங்களை சுமந்தார். ஆகவே நான் இன்று அவரால் விடுவிக்கப்பட்டு அந்த பாவ சுமையை அவர் எடுத்து போட்டு விட்டபடியினால மற்றவர்களின் குற்றச்சாட்டை நான் எளிதாக சுமந்து கொள்வேன். மீண்டுமாக அவர்களை குற்றப்படுத்தி அந்த சுமையை அவர்கள் மீது சுமத்த எனக்கு அவசியமே கிடையாது. ஏனெனில் நான் சுமையற்றவனாக இருக்கிறேன். இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம்தான் பிரியமானவர்களை நாம் துன்பத்தை சகித்து கொள்ளவும் இன்னும் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்யும். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி
பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆகவே சில வேளைகளில் நாம் மற்றவர்களாய் பாவிகளாய் ஆக்கப்படுகிற அந்த சூழ்நிலைகளில் தேவன் என்னுடைய பாவத்தை சுமந்திருக்கிறபடினால, தேவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டபடினால அவர் அறிவார் என்று நாம் அவைகளை சகித்து கொள்ள முடியும். பிரியமானவர்களை, ஒருவன் தன் தவறை மறைக்க நம் மீது பழி சுமத்தும் போது அவனுடைய அசுத்தத்தை வெளிக்காட்டாமல் அவன் மனம் திரும்புவதற்கு கடவுள் அவனுக்கு அதிக கிருபையும் நேரத்தையும் தருகிறார். நம்மை சரியென்று நிரூபித்து அவர்கள் தவறு என்று நியாயப்படுத்தி கடவுளின் திட்டத்தை நாம் கெடுக்கப் போகிறோமா? சிறிதளவு சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்கள். ஆகவே தான் துன்பத்தையும் மற்றவர்கள் நம் மீது குற்றம் சாட்டுகிறதையும் சகிக்க வேண்டும் என்றால் நாம் பாவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் கடவுள் அவர்களுக்கு தருகிற அந்த அவகாசம், நம்மை குற்றப்படுத்தி அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்று அவர்களை நியாயப்படுத்தி கொள்ளுகிற அந்த சுயநீதியை கொடுக்கிற அந்த அவகாசம், கர்த்தர் தருகிற அவகாசம், இயேசு கிறிஸ்து பாராட்டுகிற கிருபை, அவர்களை மறுபடியும் தேவனோடு கூட சேர்க்க உதவும். பிரியமானவர்களை, அந்த நேரத்தில் போய் நான் நீதி உள்ளவன், அவர்கள்தான் தவறு என்று நம்மை நீதி உள்ளவர்களாக நிரூபிக்க அவர்கள் மீது குற்றம் சாட்டுவோமே என்றால் தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவேளை நம்ம எடுத்து போட்டு விடுவோம். யோபுனுடைய 4 நண்பர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆகவே தான் சொன்னார், என் தாசன் யோபு உங்களுக்காக ஜெபிப்பான், அப்பொழுது அவனுடைய ஜெபத்தை கேட்டு நான் உங்களை மன்னிப்பேன் என்றார். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை நம்மிடத்தில் இன்று எதிர்பார்க்கிறார். நம்ம மீது பழி சுமத்துகிறவர்களுக்காக, நம்மை குற்றம் சாட்டுகிறவர்களுக்காக, நம்மை அவமானப்படுத்துகிறவர்களுக்காக, நம்மை அவதூறு பேசுகிறவர்களுக்காக நாம் எவ்வளவாக தேவனிடத்தில் பரிந்துரையாடுகிறோம். நாம் பாவம் இல்லாமல் இருப்போமே என்றால் அதை செய்ய முடியும். நாமே பாவிகளாக இருப்போம் என்றால் பிறகு நாம் அவர்களையும் பாவிகளாக்க முயற்சிப்போம். பிரியமானவர்கள், யோபினுடைய காரியத்தை நம்ம பார்ப்போம். எவ்வளவு நம்பிக்கையோடு தேவன் சொல்லுகிறார், என் தாசன் உங்களுக்காக ஜெபிப்பான். யோபினிடத்தில் ஜெபிக்க அவர் சொல்லவில்லை, கட்டளை கொடுக்கவில்லை. ஆனாலும் நம்பிக்கையோடு சொல்லுகிறார் பாருங்க, யோபு உங்களுக்காக ஜெபிப்பான். இன்றைக்கி அதே நம்பிக்கையோட நம்முடைய விரோதிகளிடத்தில் தேவன் சொல்லி கொண்டு இருக்கலாம் அல்லவா பிரியமானவர்களே? என் தாசன் உங்களுக்காக ஜெபிப்பான், அப்பொழுது நான் உங்கள் குற்றங்களை, உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பேன் என்று அவர்களிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கிற வேளையில் நாம் அவசரப்பட்டு நம்மை நாமே நியாயப்படுத்தி கொள்வோம் என்றால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடுத்து நிறுத்துகிறவர்களாயிருப்போம். நீதிமொழிகள் 27:11, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. பிரியமானவர்களே, துன்பத்தை சகிப்பது குறித்தும் மற்றவர்களுடைய பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்வதை குறித்தும் இன்னும் நஷ்டத்தை பொறுத்து கொள்வதை குறித்தும் நம்ம சிந்திப்போம். தேவ ஞானத்தை பெறுவோம், தேவ பலத்தை பெறுவோம், வெற்றி பெறுவோம், மற்றவர்களின் தேவராஜ்யத்தில் சேர்ப்போம், ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.